ஏ ராமு எப்படி இருக்கா? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னப்பா இந்த பக்கம் ஆளே காங்களே? ஏனே உங்களுக்கு தெரியாதாக்கும், பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேனே, ஒன்றும் அமையல. நீங்களும் ஏதாவது சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேலண்ணா. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இருக்கு. நீ என்ன மாதிரி எதிர்பார்க்க? நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு உங்களுக்கு தெரியாதானே? எல்லாம் தெரியாத மாதிரியே கேட்க. இருந்தாலும் நீ எப்படி எதிர்பார்க்கன்னு தெரியலப்பா, அதான் கேட்கேன். ஓகேவே. ஏன்னா பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடக்கமாக இருந்தால் போதும்னே. நிறைய படிக்கலாம் தேவையில்லை, நமக்கு நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பொண்ணு படிக்கலாம் கூட பரவாயில்லண்ணே, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு இருந்தால் சொல்லுங்க போதும். என்னப்பா எல்லாம் படித்த பிள்ளைங்களாம் கேட்காங்க, நீ படிக்காத பிள்ளைய கேட்க? ஏன்னா எனக்கு பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு இருந்தால் போதும். ஆனால் முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? ஏன்னா நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளை வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட டெய்லி ஃபோனில் பேசவே கூடாது. அடிக்கடி அவங்க அம்மாவை போய் பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. இந்த 2 முக்கியமான கண்டிஷன் மட்டும் சொல்லி பொண்ணு செட் ஆச்சுன்னா சொல்லுங்கண்ணே. இது என்னப்பா புது கண்டிஷனாக இருக்கு? நீ நகை எதுவும் எதிர்பார்ப்பான்லாம் நான் நினச்சேன். நீ போடுற கண்டிஷனு வித்தியாசமாக இல்லப்பா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற ட்ரெண்டிங்க உங்களுக்கு தெரியலையானே. புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வர்றதுக்கு காரணமே பொண்ணை பெற்றவ தான். என்னப்பா சொல்கிற? ஆமாண்ணே, டெய்லி அம்மாவும் பிள்ளையும் ஃபோனில் பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற கதையை அங்கே சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாக்காரி என்ன ஐடியா கொடுக்கா? இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு அங்கே ஃபோனில் சொல்கிறத இவன் புருஷங்காரன்ட்ட சொல்கிறான். சண்டை வர்றது காரணமே பொண்ணை பெற்றவ தான். கரெக்டு தான்பா, நீ உஷாராக தான் இருக்கா. ஆனால் இப்படி சொல்லி எப்படி பொண்ணை கேட்க? நீ ஒன்று கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட பேசி அப்படி செஞ்சுக்கலாம்லப்பா. முன்னாடியே இந்த விஷயத்த எப்படி சொல்லி கேட்க? என்னென்ன விவரம் புரியாத அலைக்கிய. புருஷன்ட்ட கூட பேசாமல் இருந்துருவாங்க, ஆனால் பெற்றவட்ட பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. இப்போ உள்ள காலங்களில் இதான ட்ரெண்டிங்கு. நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது போலியே. நகை கூட முன்ன பொண்ணை கேட்டுடலாம், இது எப்படிப்பா சொல்லி கேட்க? ஏன்னா இப்படி பொண்ணு கிடைக்கலன்னு வைங்க, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் கூட இருந்துடலானே. கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டு போயிடலாம்னே. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆக போகிறதில்ல. என்ன மனசுக்குள்ள ஏதோ பலமாக யோசனையாக இருக்கு. சரிப்பா, நான் கேட்டு பார்க்கேன். செட்டானா பார்ப்போம், இல்லைன்னா நான் என்ன செய்ய? சரிண்ணா, கேட்டு சொல்லுங்க. முக்கியமா அந்த கண்டிஷனை சொல்ல மறந்துடாதீங்க. சரியாண்ணா, வரட்டா? ஏற்கனவே பொண்ணை பெற்றவளுங்க மாப்பிள்ளை வீட்டில் இது இருக்கணும் அது இருக்கணும்னு எதிர்பார்க்காங்க. இவன் ஒரு பெரிய குண்டை போட்டு பொண்ணை பார்க்க சொல்கிறான். இந்த கண்டிஷனாக சொல்லி எவனை பொண்ணு தருவான்? உனக்கு கல்யாணமும் நடக்காது, ஒரு இளவும் நடக்கு. போல போ.